நீங்கள் பார்த்த இந்த டைப்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது கான்டெக்ஸ்ட் இட் செல்ஃப்னு இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டம் கான்டெக்ஸ்ட்லேருந்து கேட்குற கொஷின் தான் என் ஒப்பீனியனில். என்ன ரீசன்னா த டெம்டேஷன் டு கோ ஃபார் இட். நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? வி வில் பி மோர் டெம்டட் டு கோ ஃபார் அன் ஆன்சர். ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு வின்பம் க்ரியேட் ஆகும். அந்த வின்பம் தான் நமக்குள்ள ப்ராப்ளமே. So that kind of a conclusion that you arrive at very fast will lead you to mistakes. Even those from the English department will not be able to get the full marks that has been allotted. அதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றவங்க தான் மேக்ஸிமம் அடி வாங்குவாங்க. 4, 3, 5 வர்றது ரொம்ப ரேராக இருக்கும். என்ன இது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் நமக்கு பொறுமை கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குற 3 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி நீங்கள் மறக்கவே கூடாது. டைரெக்டாக நீங்கள் நெட் எக்ஸாமில் உட்காரும்போது நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப் மட்டும் தான் ஞாபகம் வரும். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் டைரெக்டாக அந்த ஸ்லைடுக்கு போகிறேன். பேசேஜுக்கெலாம் போய்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை, எங்கேயும் போகாது. ஓகே, இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாசிங்க. யாராவது ஒருத்தர், வேறு யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும். Do not read the whole context. ஸோ என்ன பண்ணக்கூடாது? மொத்தத்தை உட்காந்து ரீட் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா, 1 டைம் கிடைக்காது, 2 கண்ணு வலிக்கும். நான் சொல்கிறது வந்து சிறுபலத்தனமாக இருக்கும், பட் உண்மை அதுதான். வென் யூ ரீட் லுக்கிங் அட் த ஸ்க்ரீன், மேபி பென் அண்ட் பேப்பர் மோடாக இருந்தால் வெல் அண்ட் குட், பட் இஃப் ஸ்க்ரீனாக இருந்தால் ஒரே ரெடியாக வாசிக்க முடியாது. இன்னொரு ப்ராப்ளம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நான் அதை சொல்லிடுறேன். When the comprehension passage is being displayed, sometimes, as you have seen in the previous slide, there might be 1 or more paragraphs. சில நேரம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின் கேட்க மாட்டான், பெருசாக போயிட்டே இருக்கும். லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும்போது கன்ஃபியூஷன் ரொம்ப வரும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? முன்னாடிலாம் நீங்கள் சின்ன பிள்ளைல டீச்சர்ஸ் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஒருக்கா 2 தடவை வாசிமா, அப்போ தானே ஐடியா கிடைக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் நெட்டுக்கு அப்படி உட்காந்து வாசிச்சிங்கன்னா இந்த ஒரு கொஷின் தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு டைம் இழுக்கும், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்க்கு டைம் இழுக்கும். பட் அதிலலாம் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா? 100% உங்களுக்கு இதுதான் ஆன்சருங்கிறது தெரிய வந்துடும். இதுலேயும் அதை மாதிரி உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. நம்ம எழுதியிருக்கிற ஆன்சர் கரெக்டான கிராஸ் செக் பண்ண ஒரு வழி இருக்குது, ரைட்டா? அது என்னென்னு கடைசியில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங், மொத்தத்தை உட்காந்து வாசிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? செகண்ட் பாயிண்ட் வாசிங்க. செகண்ட் பாயிண்ட், try to skim through the text. What do you mean by skimming? Like அது just பார்த்து ஓகே அந்த வேர்ட்ஸ் ரேண்டமா அந்த இது அப்படினு நம்ம கண்டுபிடிக்கலாம். சூப்பர். அப்ப ஸ்கேனிங்னா என்னது? இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஸ்கேனிங்னா கம்ப்ளீட் ரீடிங் சார். ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணணும். அப்படியா? ஐ ஹோப். ஓகே, லெட்ஸ் கோ இட் அகெயின். ஸ்கிம்மிங்னா லுக்கிங் ஃபார் அ ஜிஸ்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசேஜை பார்த்த உடனே நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக சொல்லலாம். இதை மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள், எஸ் ஆர் நோவான்னு. ஒன்ஸ் யூ see the passage, you can tell what the passage is about. True or false? எஸ் சார். எஸ், ஓரளவு தெரிஞ்சிடும். ஏர் இந்தியா பற்றி இருக்கலாம், ரத்தன் டாட்டா பற்றி இருக்கலாம், மைட் பி நீங்கள் பார்த்த உடனே ஒரு கெஸ் கிடைக்கும். இது ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கவனிச்சிங்கன்னா தெரியும். புதுசாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிற பாலிசிஸ் பற்றிலாம் நிறைய கேட்பாங்க. நாங்கள் அந்த டைமில் நாங்கள் எழுதும்போது எனக்கு இருந்த அந்த ஒரு பேராகிராஃப் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா. ஸோ எனக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்டே அவ்வளோவா தெரியாது. அப்போ ஹையர் எஜுகேஷன்லேயும் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, விச் இஸ் த ஸ்கீம் தட் பிஎம் இன்ட்ரடியூஸ்டு லாஸ்ட் மந்த்னு கேட்டிருந்தாங்க. ஐயோ ஒன்றுமே புரியாத. அப்போ எஜுகேஷன் ரிலேட்டடுன்னொடனே தான் அந்த ஹிந்தி வேர்டு தெரிஞ்ச உடனே நான் எழுதிட்டேன். ஏதோ லைட்டாக அங்கங்கே கேள்விப்பட்டதை வச்சு எழுதிட்டேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட்டில் இருக்கணும். நிறைய கொஷின்ஸ் அங்கேருந்து கேட்பாங்க. அதுக்காக நம்ம காம்ப்ரிஹென்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தீஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிற. இல்லைன்னா ஜென்ரலாக இப்போ உள்ள ப்ராப்ளம் என்ன? கிளைமேட் சேஞ்ச், அதை பற்றி கேட்கலாம். ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கேட்கலாம். நியூ எஜுகேஷன் பாலிசி கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெரியார், அண்ணா அப்படின்னு கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி இந்தியன் கான்டெக்ஸ்டில் மேக்ஸிமம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த பாரத், விகாஸ் பாரத், இந்த மாதிரி 2047 ஸ்கீம்ஸ் பற்றி கேட்க நிறைய, மேக் இன் இந்தியா, டிமானிட்டைசேஷன் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இன்னும் முக்கியமான விஷயம், ஸ்கிம்மிங் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும், நாட் ரீடிங். ஸ்கிம்மிங்னா மொத்தமாக பார்க்கணும், ஆனால் ரீட் பண்ணக்கூடாது.
அங்கே மேக் இன் இந்தியா இருந்துச்சுன்னா இது மேக் இன் இந்தியா பற்றினதுன்னு தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். வாட் வில் யூ டூ? ஸ்கிம் த்ரூ, ஃபைண்ட் வாட் இட் இஸ் அபவுட். அவ்வளோதான். ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், வாட் இட் இஸ் அபவுட், அண்ட் ஐ வில் கோ டு த ஃபர்ஸ்ட் கொஷின். டு யூ கெட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஷால் ஐ மூவ் ஆன்? Yes, sir. ஷுர், கிரேட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வாசிங்கம்மா. Locate the keyword from the question itself. Right. Locate the keywords from the question itself. தேங்க்யூ. இப்போ கிளியராக நான் சொல்கிறேனே, நல்லா தெரியுமா கீவேர்ட்ஸ் ஒரு கொஷினில் இருக்குமா? இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும். சரி, நான் ஒன்று காட்டுறேனே. ஐயோ, ஆன்சர் வேறு. ஓகே, இதில் கொஷினில் என்ன கீவேர்டு இருக்குது? இதில் கீவேர்டுன்னு ஒன்று தான் நீங்கள் சொல்லணும், ஆனால் தெளிவாக சொல்லணும். ஒரே ஒரு கீவேர்டு எடுங்க பார்ப்போம். இது மட்டும் துண்டா தெரியும்டா எனக்கு, அதில் பார்த்தேன்னா துண்டா தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்ட் சொல்லுங்கள். ஃபியூச்சர் ஆர் ஸ்டோரிஸ்? நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு ஒன்று சொல்லுங்கள். எனக்கு 2 வேண்டாம், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எது ரொம்ப காமன் இல்லாமல் கண்டிப்பாக துண்டா வரும், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். இதுதான் அங்கே அப்ளை பண்ணணும். ஃபியூச்சர். வெரி குட். அதர்ஸ், ஆர் யூ கோயிங் வித் த சேம்? ரைட். Yes, sir. ஓகே, இப்போ வாங்க பார்ப்போம். இதில் ஃப்யூச்சரை கண்டுபிடிங்க. டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது 5வது கொஷின், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ லாஸ்ட்டில் எங்கேயோ தான் இருக்கும். தேடுங்க பார்ப்போம் டக்குன்னு. இல்லை ஃப்ரண்ட்டில் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் லாஸ்ட்டில் தேடுங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. ஃப்யூச்சர். Sixth line. 6th லைன் And how the ஃப்யூச்சர். future will turn out. வெரி குட். And how the future will turn out. 2 ஃபியூச்சர் Before the இருக்குது. 2 ஃபியூச்சர் இருக்குது. வேறு எங்கே ஃபியூச்சர் இருக்குது? Successful future. எங்கம்மா இருக்குது? எத்தனாவது லைன்? Last. லாஸ்ட் பிஃபோர். லாஸ்ட் பிஃபோர். லாஸ்ட் லைன் தான் அது. ஓகே, லாஸ்ட் லைன்லேயும் இருக்குது. அதுக்கு முந்தின லைன்லேயும் இருக்குது. கரெக்ட். ஸோ 4 இடத்துல இருக்குது. என் ஆன்சர் இந்த 4 இடத்துல தான் இருக்குது. தட்ஸ் ஆல். இப்போ லொக்கேட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Yes, sir. கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ இதோட விட்டுறணும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நெட்டில் 4 ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா? என்னென்ன க்ளூ இருக்கும், அதாவது செலக்ட் பண்ணுற ஆன்சர் செலக்ட் பண்ணுறதுக்கு 4 வழி இருக்கும். என்னதெல்லாம்? 1 க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட்னா எனக்கு தெரியும்னு அர்த்தம். அதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். எந்த கொஷினையுமே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா பின்னாடி மாற்றிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டில் எழுதுறீங்கன்னா 4 லைட்ஸ் இருக்கும், 4 கலர்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். வாடாதே? க்ரீன், ரெட், green, red, violet, purple color. 2 பர்பிள் இருக்கும். கரெக்டா? Yes, sir. அதில் இந்த 4ல் ஒன்று ஹராம், கிட்டத்தட்ட நீங்கள் தொடவே கூடாதுன்னு அர்த்தம். அது என்னது அப்படின்னா பியூர் வயலட்டாக இருக்கும். அது தீட்டுன்னு நினச்சிட்டு அதை விட்டுருங்க. அதை ஒரு காலமும் டச் பண்ணிடாதீங்க. அந்த பியூர் வயலட் ஆப்ஷன் இருக்கிறதே மறந்துடுங்க. ஆனால் அந்த வயலட்டில் ஒரு கோடு, ஒரு டாட் வச்ச மாதிரி ஒன்று இருக்கும். பார்த்தாலே வித்தியாசம் தெரியும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா தெரியும். அதை நிறைய யூஸ் பண்ணலாம். நான் அதைத்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். என்ன காரணம்னா, க்ரீனை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் திரும்ப அதுக்கு வரமாட்டீங்கன்னு அர்த்தம். ஐ எம் 10% ஷியோர் ஆஃப் மை ஆன்சர் அப்படின்னா ஐ வில் சூஸ் க்ரீன். ஆனால் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நீங்கள் 5ஐயும் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ இந்த க்ரீன் மேலே கையே வைக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, உங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் வரும் தெரியுமா? அந்த ஃப்யூச்சர் 4 இடத்துல வருதுப்பா, டக்குன்னு போட்டுறணும். எனக்கு இந்த 4ல் இதில் ஒன்று தான் ஆன்சர், ஆனால் 2ல் குழப்புதுன்னா உங்களோட ரஃப் ஷீட் எடுத்துக்கணும். ரஃப் ஷீட் எடுத்து நம்பர் 31 எழுதி ஏபிசிடின்னு போட்டு வச்சுட்டு ஏயையும் பியையும் சர்க்கிள் பண்ணிடணும், பியையும் டியையும் கட் பண்ணிடணும், இன்ட்டு போட்டு வச்சிடணும். அப்படி போட்டுட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த 2ல் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு ஆன்சர், பியோ, அப்போ ஏயோ சியோ தானே ஆன்சரு. ஏயை செலக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடணும்னா அந்த பர்பிள் வித் ஒயிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுறணும். அடுத்ததுக்கு போயிடணும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் வருவோமா? 5th கொஷின். அவர் நாலேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப். ஓகே, இதில் எது கீவேர்டு? கலெக்ஷன். இப்போ கண்டுபிடிங்க, கலெக்ஷனை கண்டுபிடிங்க பார்ப்போம் டக்குன்னு. Fifth line. வேற எங்கேயாவது இருக்கா? டக்குன்னு ஸ்கிம் பண்ணுங்க. 7th line. 5, 6, 7. வெரி குட், கலெக்டிவ். அப்புறம் வேறு எங்கே இருக்குது? ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கண்ணில் பட மாட்டேங்குது.
எஸ், ஐ திங்க் இல்லை, 2 தான் இருக்குது. ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சி, அதாவது நம்ம இப்போ பண்ணுறது எல்லாமே டென்டேட்டிவ், 100% ஆன்சர் கிடையாது. ஸோ டென்டேட்டிவாக இதில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். அவர் நாலேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இதனால ஏதாவது ஒன்று கிடச்சிருச்சுன்னா டக்குன்னு போட்டுட்டு மறுபடியும் சொல்கிறேன், ஈவன் இஃப் யூ ஆர் 100% கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஆன்சர், ப்ளீஸ் டோன்ட் மார்க் க்ரீன். இது 2 ஸ்டெப்பு போனால் மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். ஒரு ஸ்டெப்லேயே நான் பண்ணிடுவேன்னு நினச்சி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகிறவங்களுக்கு தான் அடி விழும். அந்த பர்பிள் வித் ஒயிட் ஆப்ஷனை இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணி நம்ம இதில் ஒன்றை செலக்ட் பண்ணிடணும். ரைட், இப்போ இன்னும் ஒரே ஒரு சான்ஸ். ஓகே, இதில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது? ஸ்டோரி டெல்லிங். எஸ், இந்த மாதிரி கொஷின் தான் ரிஸ்கான கொஷின். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து நம்ம எதையுமே தேட முடியாது. ஸ்டோரி டெல்லிங்னா என்னென்னு வாட்சா தான் தெரியும். அப்போ இதில் என்ன செய்யணும், சும்மா ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் வெளியே வந்துடணும். இப்போ அதை தொட வேணாம். ரைட், இதில் சொல்லுங்கள், வாட் இஸ் த கீவேர்ட்? லெஸ் செல்ஃபிஷ். இப்போ கண்டுபிடிக்க பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். செல்ஃபிஷ்ங்கிற வார்த்தை கிடைச்சாலே போதும். பாடாப்படுத்துகிறதா? பார்த்தீங்களா, அங்கே வச்சுருக்கான் லெஸ் செல்ஃபிஷ்னஸ். ஸோ லார்ஜ் குரூப்ஸ் இன் லெஸ் செல்ஃபிஷ்னஸ்னு என்னமோ இருக்குது. ஓகே, அதெல்லாம் பின்னாடி வருவோம். ரைட்டாக, லார்ஜ் குரூப்ஸ். ஐயோ, ஆன்சரே இங்கே தான் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து ஈஸியாக இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வாசிங்கம்மா. Once found the desired sentence, try to read the preceding and succeeding sentence for better understanding. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரீட் த கிவன் சென்டென்ஸ், த லொக்கேட்டட் சென்டென்ஸ் வாசிக்கணும். அதில் க்ளூ கிடைக்கலன்னா என்ன செய்யணும்? முந்தின சென்டென்ஸ், பிந்தின சென்டென்ஸ் ரெண்டையும் படிக்கணும். காட் இட்? ரைட், மறுபடியும் சொல்கிறேன், அதை வாசிக்கணும். இந்த வாட்டி ஸ்கிம்மிங் கிடையாது. லொக்கேட் பண்ண பிறகு வாசிக்கணும் ஒன்ஸ். ரைட், கிளியர். அடுத்தது, முந்தின சென்டென்ஸை பிந்தின சென்டென்ஸை வாசித்தாலே கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், 2 கொஷினுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாலே நீங்கள் ஹோல் பேசேஜ் ரீட் பண்ண மாதிரி. am I right or wrong? ரைட் ஆர் ராங்? Yes. Yes, sir. தட்ஸ் ஆல். நீங்கள் எத்தனை இடத்துல அந்த இதுக்கு முன்னாடி ஒன்று வந்துச்சு, அதை எத்தனை இடத்துல லொக்கேட் பண்ணீங்க? ஃப்யூச்சருங்கிறத 3-4 இடத்துல லொக்கேட் பண்ணீங்க. அதோட முந்தினதையும் பிந்தினதையும் படித்தாலே கான்டெக்ஸ்டே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ரீடிங் பண்ணக்கூடாது, உன்னை தேடி ஓடணும். அது மூலமாக நம்ம ரீட் பண்ணிடணும். காஷியஸாக ரீட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம மறந்துடுவோம், மெமரியில் நிற்காது. ஓகே, ஃபைன். அண்ட் இன்னொன்று, ஒன்ஸ் ரீட் பண்ணுறது ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டியை பொறுத்தது, டைம் இழுக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், ரீசெக் தி ஆன்சர் ஒன்ஸ் சோசன். இதை எப்போ பண்ணணும் தெரியுமா? 5ஐயும் முடிச்சுட்டு பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் லொக்கேட் பண்ணி டக்குன்னு மார்க் பண்ணது ஒரு மெத்தட். ஒருவேளை நீங்கள் மார்க் பண்ணதும் கரெக்டாக இருந்துச்சுன்னு ரீசெக்கில் தெரிஞ்சதுன்னா அதை க்ரீனுக்கு மாற்றிட்டு அடுத்ததுக்கு போங்க. இன்னொரு தடவை க்ரீனுக்கு மாற்றிட்டு அடுத்ததுக்கு போங்க. க்ரீனுக்கு மாற்றிட்டு அடுத்ததுக்கு போங்க. ஒரு இதுக்கு ஆன்சர் கிடைக்கவே மாட்டுக்குன்னா அதை பர்பிள் வித் ஒயிட்லேயே விட்டுட்டு அடுத்த ஆன்சருக்கு போங்க. லாஸ்ட்டில் டைம் கிடைக்கும்போது திரும்ப ரீவிசிட் பண்ணி அதை பொறுமையாக சால்வ் பண்ண பாருங்கள். இதுதான் டெக்னிக் டு பாஸ். பேப்பர் 1 வந்து ஒரு எப்படி சொல்ல, அது ஒருத்தர் கவுக்கும் ஒருத்தர் தூக்கும். பயங்கர ரிஸ்கியான ஒரு ப்ரொபோர்ஷன் தான் பேப்பர் 1. என்ன பிரச்சனைனா, ஒரு சில பேர் ஓவர் கான்சென்ட்ரேட்டடாக பேப்பர் 1 படித்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஒரு சில பேர் படிக்காமல் விட்டும் ஃபெயில் ஆகிருக்காங்க. ரொம்ப அதுக்கு வெயிட்டேஜும் கொடுக்கக்கூடாது, ஓவராக தாட்டும் கொடுக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியும். ரைட், நான் அதெல்லாம் பின்னாடி வரேன். நெக்ஸ்ட் ஒன், டூ நாட். இதை மட்டும் யாராவது வாசிங்கம்மா. Do not read the options at first. Try to get the answer first and then search for it in the options to avoid confusion. இன்னொரு மிகப்பெரிய எதிரி நமக்கு யார் தெரியுமா? ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸை நம்ம ரீட் பண்ணாமல் இருந்தாலே கரெக்ட் ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனால் தேவையில்லாமல் சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரீட் பண்ணி தான் ஆகணும். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் சூட்டபிள், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இருக்குல்ல, ஸ்டோரி டெல்லிங் இஸ், இதை நம்ம என்னத்தன் போய் தேட? 4 ஆப்ஷனையும் நம்ம படித்தா மட்டும்தான் அங்கே போய் தேட முடியும். கிளியர்? ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம கண்டிப்பாக வாசித்தா மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த நேரத்தில் ஆப்ஷனை பாருங்கள், உங்களுக்கு பயங்கரமாக டெம்ப்ட் ஆகும். ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷன் தான் உங்களுக்கு வச்ச ட்ராப்பு. பேப்பர் 2க்கும் அதே கதை தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்,
பேப்பர் 2ல் ஆப்ஷனை பார்க்காம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியலை அசெஷன் ரீசன் அந்த மாதிரி கொஷின் கேட்கணும்னா விட்டுருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபார் இங்கிலீஷ் மேஜர்ஸ், செகண்ட் பேப்பர்லையும் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் பேப்பர்லேயும் காம்ப்ரிஹென்ஷன் வரும். சில நேரங்கள் விட்டுருவான், சில நேரம் அதுலேயும் 5 இதில் 5 10 மார்க் உங்களுக்கு சொலையாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. சரி, ஆனால் ஈஸியாலாம் கேட்க மாட்டான், ஷுவராக சொல்கிறேன். ஓகே, ஸோ நவ் we will go to what are the types of passages. Mostly statistical, அங்கே spelling mistake, statistical, based on Indian constitution, history and culture, policies, schemes of the Indian government. It's possible again. Any piece of literature, இதுவும் வாய்ப்பு இருக்குது. ஒருக்கா ராபின்சன் க்ரூசோ கேட்டாங்க. ஸோ பி லிட்டில் பிட் கேர்ஃபுல். ப்ரோஸ் பீஸ் இன் ஜென்ரல் ஆர் ஃப்ரம் லிட்ரேச்சர். ப்ரோஸ் பீஸ் இது இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க. டேட்டா ஆர் டிஸ்கிரிப்ஷனும் மேக்ஸிமம் இப்போ இல்லை, ஆனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தீஸ் many percentage ஆஃப் எமிஷன்ஸ் has been reduced these years. பார்க்க டேட்டா இன்டர்பிரேஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். நவ் டெக்னிக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ரைட், நான் யாராவது கேட்குறேன். சுந்தர் சார், ரைட், சுந்தர் சார். சார் எஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது பேசேஜை பார்த்த உடனே? ஃபுல்லாக சார் அந்த ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெரி குட் சார். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஸ்கிம் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அது எதை பற்றின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே சார், தேங்க்யூ. தேவராஜன் சார், ஓகே. எஸ் சார். அடுத்து என்ன பண்ணணும் சார்? கீவேர்ட் லொகேட் பண்ணணும் சார். கொஸ்டின் ரீட் பண்ணி அதில் இருக்க ஒரு கீவேர்ட் எடுத்துட்டு அதை பேசேஜில் தேடணும். வெரி குட். அடுத்து என்ன பண்ணணும்? கீவேர்ட் லொகேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து கீவேர்ட் லொகேட் பண்ணோம்னா பேசேஜில் பார்த்துட்டு அதில் 4 ஆப்ஷன் இருக்குதுன்னா அதை மேட்ச் பண்ற ட்ரை பண்ணணும் சார். ஓகே, ஆனால் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சோம். ஓகே, ஆனால் முந்தின ஆப்ஷன் சென்டென்ஸையும் பார்க்கக்கூடாது, பிந்தின சென்டென்ஸையும் சென்டென்ஸையும் பார்க்கணும் சார். பார்க்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆன்சருக்கு போகும்போது என்ன கலரை சூஸ் பண்ணணும் நீங்கள் ஆப்ஷன்ஸில்? லைட் பர்பிள் சார், ஒயிட் வித் பர்பிள். அவ்வளோதான், ஒயிட் வித் பர்பிள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். மாரிஷ் சார். ரைட் சார், செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னது சார்? இப்போ 4யுமே 5யுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷன் என்னது? அடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணணும் சார். ரீசெக் பண்ணணும். அப்போ அதை க்ரீனாக மாற்றணும். மாத்திக்கணும். ஓகே, ஏதாவது ஒன்று நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிச்சுன்னா என்ன செய்வேன்? மறுபடியும் ரீட் பண்ணி தான் சார் பண்ணணும். சில क्वेश्चंस வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, அத நல்லா 2-3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணி. ரைட், ஆனால் அதை உடனே பண்ணணுமா? இல்ல சார், அது கொஞ்சம் டைம் வேற கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வந்து பண்ணுறது நல்லது. பர்பிள் வித் ஒயிட்லேயே வச்சுட்டு க்ரீனில் மற்றதெல்லாம் மாற்றிட்டு லேட்டராக வந்து பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, நவ் ஷால் வி மூவ் ஆன் டு தி ப்ராக்டிக்கல் டாஸ்க்? ஆர் யூ ஆல் ரெடி? ரொம்ப கஷ்டமாக தான் ஒன்று கேட்டிருக்கேன், ஒன்று ஈஸியாக கேட்டிருக்கேன். குழப்பம். இது அப்படியே எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பார்ப்போம். டக்குன்னு எடுத்துகிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நோட்டை கையில் வச்சுக்கோங்க. நோட் அண்ட் பென் யாரும் எடுக்கலைன்னா உங்களுக்கு ஒரு 1 minute தரேன், குயிக்காக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்ஸ் யூ ஹவ் டேக்கன் த ஸ்க்ரீன்ஷாட் லெட் மீ நோ. வாசிக்காதீங்க தயவு செஞ்சு, யாரும் வாசிச்சிடாதீங்க. ஹேவ் யூ டேக்கன் இட்? எஸ் சார். Yes, sir. Great. I hope everyone have done it. Okay. Now don't read. You will be tempted. Okay. I'm going to fix a time. Here stopwatch will be running in front of me. And I'll check how fast you are able to take up the question. Okay. Now, யாரும் பார்க்கலல்ல, உடனே ஒரு ஸ்கிம்மிங் பண்ணி இது எதை பற்றியும் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்லாம் ஆகக்கூடாது, ஒரு 10 செகண்டில் கண்டுபிடிக்கணும். டக்குன்னு பாருங்கள் இது எதை பற்றி இருக்குன்னு. இந்தியன் தியேட்டர். அப்போ வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? சார் இல்ல சார், இப்பதான் சார் பார்த்தேன். நிறைய தியேட்டர் பத்தி ரிலேட்டடா இருக்கு. வெரி குட். மற்றவங்க இந்தியன் தியேட்டரை பற்றி இருக்கிற மாதிரி தோணுதா? வேற எதுவும் தோணுச்சுன்னா சொல்லுங்களேன். வேற ஏதாவது உங்கள் மைண்டில் வேற ஏதாவது சொல்லுங்கள் சார். இது இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ரிலேட்டடா இருக்கனால பணிக்கிற பேர் பார்த்தாம தியேட்டர் ஞாபகம் வந்துருது. ஓகே, இது இந்த இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், காலனைசேஷன் அது சம்பந்தமா இருக்கு. வெரி குட், அதை பற்றியும் இருக்குது. வேற
வேறு ஏதாவது உங்களுக்கு தோன்றதை டக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Traditions and culture. வெரி குட். ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். டெஃபினட்டாக கல்ச்சரை பற்றி இருக்குது, ட்ரெடிஷனை பற்றி இருக்குது. ஓகே, இந்த ஐடியா வச்சுட்டு நம்ம உள்ளே போயிடுவோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ நான் காட்டுவேன், அந்த பேசேஜ் எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு ரெண்டையும் பேரலாக பார்க்க முடியாது, பட் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கொஸ்டினை மட்டும்தான் பார்க்கணும், ஆப்ஷனை பார்க்காதீங்க, டெம்ட் ஆகும். ஆனால் ஒருவேளை அது ஆப்ஷனை பார்த்தா தான் புரியும்னா ஆப்ஷனை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் கூட சேர்ந்து நான் பண்ணுறேன். ஓகே, the most significant contribution of directors like B.V. Karanth, K.N. Panikkar and Ratan Tiyam இவங்க எங்கே வராங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க டக்குன்னு. நான் இங்கேயும் காட்டுறேன். ஓகே, இந்த 3 பேரும் எத்தனாவது லைனில் இருக்காங்க? கடைசில இருந்து 6th line. ஓகே, அந்த லைன் எல்லாரும் யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. டைரக்டர்ஸ் லைக் B.V. Karanth, K.N. Panikkar and Ratan Tiyam have had a most meaningful encounter with the tradition and with their work, have reversed the colonial course of contemporary theatre and put it back of the track of the great நாட்டியாஸ்திரா Shastra ட்ரெடிஷன். tradition. ஓகே, இது கொஞ்சம் குழப்படியான ஒரு பேராகிராஃப், ரைட்டா? ஆனால் ஈஸி தான். ஆனால் நம்ம முதல்ல ஆப்ஷனுக்கு போயிடுவோம். ரைட், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மேக்கிங் இந்தியன் தியேட்டர் டோட்டலி ட்ரெடிஷ்னல், வாய்ப்பு இருக்கா? நோ சார், நோ சார். ஓகே, மேக்கிங் இந்தியன் தியேட்டர் பேக்வேர்டு, பின்னாடி கொண்டு போக ஆசைப்பட்டிருப்பாங்க. நோ சார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நல்லா யோசிங்க. ஏபிசிடின்னு முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, பியை கட் பண்ணிடுங்க. ஏ கூட ஒரு டவுட் இருக்குது, ஆனால் பி வந்து சுத்தமாக சான்ஸ் இல்லை. ஸோ தேர்ட் ஒன், டிஸ்லோகேட்னா தூக்கிடுறது, இந்தியன் தியேட்டர் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் தியேட்டர். அப்படியா ட்ரை பண்ணாங்க? நோ சார், நோ சார். ஸோ 2ம் 3யும் க்ளோஸ். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் 1ஆ 4ஆ? 4 நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தோணுதோ? பிரிங்கிங் அவுட் அண்ட் அமால்கமேஷன் என்னதுமா? காம்பினேஷன். வெரி குட். காம்பினேஷன். ஓகே, காம்பினேஷன் ஆஃப் த இந்தியன் தியேட்டர் வித் வெஸ்டர்ன் தியேட்டர். இந்தியன் தியேட்டரும் வெஸ்டர்ன் தியேட்டரும் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணாங்களா, இல்லை மொத்தமாகவே ட்ரெடிஷ்னல் ஆக்கணும்னு பார்த்தாங்களா? இப்போ இந்த 2 தானே குழப்புது. ரைட், எஸ் சார். இப்போ நேராக பின்னாடி போகிறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட், டக்குன்னு பாருங்கள். ஹாவ் ஹேட், பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ஹாவ் ஹேட் அ மோஸ்ட் மீனிங்ஃபுல் என்கவுண்டர் வித் ட்ரெடிஷன். இதில் ஒன்றும் கிடைக்கல. வித் தேர் ஒர்க், அவங்க ஒர்க்கு மூலமாக, பொறுமையாக பாருங்கண்ணே. ஹாவ் ரிவர்ஸ்டு த கொலோனியல் கோர்ஸ், அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. காலனைசேஷன்லேருந்து ரிவர்ஸ் பண்ணி புட் இட் பேக் ஆன் த ட்ராக் ஆஃப் நாட்டியாஸ்திரா ட்ரெடிஷன். நல்லா கவனிங்க, இப்போ சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும். அதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நாட்டியாஸ்திரானா நம்ம ஊர் ட்ரெடிஷன் அதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இதில் எது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ரைட், இப்போ வாங்கலை ஆன்சர் செக் பண்ணுவோம். ஆன்சர் என்ன போட்டிருக்கு? 4ன்னு போட்டிருக்கு. கரெக்டாக? ஏன்னு கேட்டால் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கீழே அடுத்த லைன் வாசிங்க. இட் சவுண்ட்ஸ் paradoxical. It sounds paradox, but their theatre is both avant-garde of in the context of conventional realistic theatre and still belongs to the Nati Shastra theatrical tradition. ட்ரெடிஷன். ஸோ அடுத்த லைனில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். இட் பிலாங்ஸ் டு போத்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். போத் கன்வென்ஷனல் பட் ஆல்சோ டு நாட்டியாஸ்திரா ட்ரெடிஷன். ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கா? இப்படி தான் இருக்கும். ரைட், ஓகே. இங்கே பாருங்கள், இதில் நமக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்ல ஹவ் ரிவர்ஸ்டு த ட்ரெடிஷன். ரைட்டு, ஓகே. இங்கே பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. புட் இட் பேக் ஆன் த ட்ராக் பண்ணிட்டாங்க. அடுத்த லைனில் இட் சவுண்ட்ஸ் பேரடாக்சிக்கல்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். கொஞ்சம் குழப்படியாக இருக்குல்ல? பட் தேர் தியேட்டர் இஸ் போத் avant-garde in the context of conventional realistic theatre and still belongs to the நாட்டியாஸ்திரா theatrical tradition. அந்த போத்து இதில் வந்து ஸ்டில் பிலாங்ஸ் டு, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்த வார்த்தைகள்லாம் என்ன புரிய வைக்குது? என்னதான் இருந்தாலும் பேரடாக்சிக்கலாக பார்த்தோம்னா ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த மாதிரி வார்த்தையை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி கிளியர் தட் அவங்க ரெண்டையும் கலப்பக்கத்தான் ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப பியூராக டோட்டலி கொண்டு வர அவர் ட்ரை பண்ணலை. ரிவர்ஸ் பண்ணது உண்மை தான், பட் டோட்டலாக கொண்டு வரலைங்கிறது நம்ம அடுத்த லைனில் தான் தெரியுது. சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் அண்ட் ஆஃப்டர் ஆர் சம்டைம்ஸ் 2 lines ஆஃப்டர். சில நேரங்கள் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிடச்ச ஆப்ஷன் ஏங்கிறத போட்டுட்டு ரீசெக் வருது இல்லை, அதில் தான் நம்ம 4th போயிருக்கணும். நான் இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் ஏங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏன்னு போட்டுட்டு லாஸ்ட்டில் ரீசெக் பண்ணுவீங்கள்ல, அப்போ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்கும். ஓகே, வரி பண்ணாதீங்க. செகண்ட் ஒன் பார்ப்போம். இதில் எது கீவேர்டு? கீழே பார்க்காதீங்க.
Decolonization. ரைட்டு, கண்டுபிடிங்க பார்ப்போம் டக்குன்னு. In fifth line, ஃபிஃப்த் லைனில் இருக்குது. ஓகே, அந்த லைனை வாசிங்க, நீங்களே வாசிங்களேன் சொன்னவங்களே. this was a part of the whole process of decolonization of our lifestyles, values, social institutions, creative forms and cultural modes. ஓகே, இதில் ஏதாவது டீகாலனைசேஷனை பற்றி இருக்கா? எனி ஐடியா? No. நோ, No sir, decolonization பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். சொல்லலை. இப்போ டீகாலனைசேஷன் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இங்கிலீஷ் மேஜர் தவிர வேறு யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இங்கிலீஷ் மேஜர் வேண்டாம், வேறு யாராவது டீகாலனைசேஷன்னா என்னது? காலனைசேஷன் என்னது? காலனித்துவம். டீகாலனைசேஷன்னா அப்படியே காலனி ஆதிக்கத்தை வெளியில எடுக்கிறது, அவ்வளோதான் சார். மீட் எடுக்கிறது. ரைட்டு. அப்போது மெரிட் டிமெரிட்னு சொல்கிறோம்ல, பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறுதில்ல, அந்த மாதிரி. இப்போ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் நான் ஒன்றுனா சொல்கிறேன், இது வருமா வராதான்னு மட்டும் நீங்கள் இன்ட்டு போட்டுகிட்டே வாங்க. முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, 1 2 3 4 இந்த பழக்கத்தை கொண்டு வந்துருங்க. ரைட்டா? பிகமிங் இண்டிபெண்ட் ஃப்ரம், யாரோ ஒருத்தர்லேருந்து நம்ம இண்டிபெண்ட்டாக. இண்டிபெண்ட்னா என்னது? சுயமா செயல்படுறது. வெரி குட். சுயமாக செயல்படுறது தான் டீகாலனைசேஷன். கரெக்டு தானே? ஓரளவு தப்பா ஆமா, தெரியும்? கரெக்ட் தான். கரெக்டு தான். பிகமிங் டிபெண்ட்னு வருமா? கண்டிப்பா வராது. வராது. ரிலையிங் ஆன், யாரோ ஒருத்தர் மேலே சார்ந்து இருக்கிற மாதிரி வருமா? வராது. வராது. லேர்னிங் ஃப்ரம்மும் வராது. ஸோ ஆன்சர் என்னதுமா? ஒண்ணுதான். A. ஏ. இதில் வந்து டவுட்லெஸ், ஆனால் உள்ள க்ளூ இல்லை, நம்ம ஓனாக தான் எழுத வேண்டியிருக்கு. ரைட்? ஓகே, ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? 1 2 is 1, கரெக்டு தான். ஓகே, தேர்ட் கொஸ்டின். எனிஒன் கேன் யூ ரீட்? The return to and discovery of traditional in post-independence era was inspired by. ஓகே, இதில் வந்து கீவேர்டை நல்லா பாருங்களேன். ரிட்டர்ன் டு ட்ரெடிஷன், நம்ம திரும்ப அதுக்கு ரிட்டர்ன் ஆகணும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னால் என்னது? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் எது இன்ஸ்பயர் பண்ணிச்சு? ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும்ல. என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு செக் பண்ணுவோமா? டிஸ்கவரி ஆஃப் ட்ரெடிஷன், ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்கள். டிஸ்கவரி, அந்த மாதிரி எதுவும் வேர்ட்ஸ். In third line. Third line. கிளியராக இருக்கு. Third line, sir. வாசிங்க, டக்குன்னு தூக்கிடலாம் இதை. The return to and discovery of tradition was inspired by a search for roots and a quest for identity. ஓகே, 2 வார்த்தை கிடச்சிருக்கு. சர்ச் ஃபார் ரூட், குவெஸ்ட் ஃபார் ஐடென்டிட்டி. இது இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா நம்ம இங்கே வருவோம். ரைட்டு, ஆன்சர் என்னவா இருக்கும்? சர்ச் ஃபார் ரூட். ரெண்டுமே இருக்கு. பிஎன்டியா? வேறு எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் 2 சைடாகவும் யோசிங்க. ரியலிசம்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? வாய்ப்பு இல்லை. சர்ச் ஃபார் வேல்யூங்கிறது எங்கேயாவது இருக்கா ஆப்ஷனில்? அதாவது நமக்கு 2 கன்ஃபார்மாக தெரியும். என்னதெல்லாம்? பியும் டியும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4 லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு பிக்கும் டிக்கும் கூட சேர்ந்த மாதிரி வேறு ஏதாவது வருதா ஆப்ஷன்? சி மட்டும் வருது, தேர்ட் ஒன் வருதா? ஸோ ரியலிசம் வருமா, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் 100% வாய்ப்பு இல்லை. இட்ஸ் எ டைரக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கொஷின். இந்த மாதிரி கண்டிப்பாக 2 கொஷின் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 2 மார்க்கோடு தான் வெளியே போவீங்க, அதுக்கு நான் உறுதியாக சொல்லுவேன். மீதி 3 தான் நம்மளோட திறமையை பொறுத்தது. ஓகே, ஸோ இது ஈஸி தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். வாசிங்க சீக்கிரம். த நாட்டிய சாஸ்திரா ட்ரெடிஷன் ரெஃபர்ஸ் டு. இதில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம வித்தையை ஏதாவது காட்ட முடியுமா? ஆனால் ஆப்ஷனை பார்த்துட்டு தான் அங்கே போக முடியும். கரெக்டாக இல்லையா? சரி, நான் சிம்பிளாக சொல்கிறேனே. ஏபிசிடி போட்டு வச்சுக்கோங்க, 1 2 3 4 போட்டு வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் டேரெக்டாக ரிஜெக்ட் பண்ணலாம் பண்ணுங்க பார்ப்போம். எது வராது? நாட்டிய சாஸ்திராங்கிறது நம்ம ஊர் டான்ஸுங்கிற மாதிரி தானே. ஸோ இதில் எது வராது? சாரி, நம்ம ஊர் நாடக முறை. ஸோ இதில் எது வராது? யாராவது ஒருத்தர். ஃபர்ஸ்ட் ஒன் வராது. First option sir. வராது. அவன்கார்ட்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இங்கிலீஷ் மேஜர். அவன்கார்ட்னா என்னன்னு தெரியுமா? அவன்கார்ட்னா ஃப்ரெஞ்சு. அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அப்போது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் எதுவாக தெரியுது? தேர்டும். தியரிட்டிக்கல் ட்ரெடிஷன். ஏன் தேர்டும் வாய்ப்பு இருக்கே. கன்வென்ஷனல் தான் நம்ம ஊர்
பழக்க வழக்கம் தான். ரியலிஸ்டிக் தியேட்டர். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான். எனக்கு நான் ஒரு இதாக இருந்தால் இப்படி தான் யோசிப்பேன். கன்வென்ஷனலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, இந்தியன் தியேட்ரிக்கல் ட்ரெடிஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எதுன்னு கண்டுபிடிச்சிருவோமா? எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நாட்டிய சாஸ்திரா கண்டிப்பாக வரணும். லாஸ்ட் லைன் ஸ்டில் பிலாங்ஸ் டு கான்டெக்ஸ்ட் ஆஃப் போத் பிலாங்ஸ் டு அவன்கார்ட் இந்த ஓகே இஸ் போத் அவன்கார்ட் in the context of conventional realistic theatre and still belongs to the நாட்டிய சாஸ்திரா theatrical tradition. இப்போ சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சரை. ரெண்டுமே இருக்கா? ஒன்று தானே செலக்ட் பண்ண முடியும். சொல்லிடுங்க பார்ப்போம். ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். நல்லா பொறுமையாக ரீட் பண்ணுங்க. எனி ஆப்ஷன் பி, ஏன்னா அது வந்து ஸ்டில் பிலாங்ஸ் டு நம்ம வந்து கொடுத்திருக்காங்க. செக் பண்ணுவோமா? ஆன்சர் என்னன்னு வந்திருக்கு? இந்தியன் தியேட்ரிக்கல் ட்ரெடிஷன். இங்கே பாருங்கம்மா, நான் இங்கிலீஷ் இல்லாத மேஜர்ஸ்க்கு எஸ்பெஷலி சொல்லிக்கிறேன். யூ ஆல் நோ இங்கிலீஷ் வெரி வெல். பட் இந்த இடத்துல க்ளூவை கண்டுபிடிச்சாங்கன்னா இட் ஸ்டில் பிலாங்ஸ் டு, என்ன தான் இருந்தாலும், பட் இட்ஸ் போத் அவன்கார்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் கன்வென்ஷனல் ரியலிஸ்டிக் தியேட்டர். பட் ஸ்டில், அந்த பட்டுங்கிற வார்த்தையை போட்டு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அண்ட் ஸ்டில் பிலாங்ஸ் டு நாட்டிய சாஸ்திரா தியேட்ரிக்கல் ட்ரெடிஷன். யாருக்காவது எனி டவுட்ஸ் இருக்கா இந்த கொஷினில்? எனி கொஷின்ஸ், எனி டவுட்ஸ், விஷ் டு டிஸ்அக்ரி எனிவேர்? புரிஞ்சிருச்சா? இஃப் யூ வாண்ட் டு ரிப்பீட் ஐ வில் ரிப்பீட், தட்ஸ் வை. அண்ட் ஸ்டில் இந்த மாதிரி க்ரூஷியல் வார்த்தையை வச்சு பிடிச்சிட்டான். ரைட்டா? இது நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறதுனால இதை பண்ணிடலான்னு கிடையாது. கண்டிப்பாக முடியாது. பொறுமை, கவனம் எல்லாம் வேணும். ரீசெக் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்கம்மா. எனி ஒன்? Post-independence cultural renaissance in Indian theatre focused on. ஓகே, இதில் ஏதாவது ஒன்று டேரெக்டாக எலிமினேட் பண்ண முடியுமா? இல்லை இங்கே போயிடுவோமா? பேசாமல் போயிடுவோம். ரைட்டு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எங்கே இருக்குது? எங்கேயாவது இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கா? ரினைசான்ஸுங்கிற வார்த்தை இருக்கா? அப்போ ரீட் பண்ணுங்கள். இந்த லைனை மட்டும் வாசிங்கம்மா ஒன்ஸ். பொறுமையாக வாசிங்க. As part of the great cultural renaissance generated during the post-independence period, there has occurred a most meaningful encounter with tradition in various fields of creative activity. ஓகே, ரைட். இப்போ வாங்க பார்ப்போம். போஸ்ட் இண்டிபெண்ட் கல்ச்சுரல் ரெனேசான்ஸ் இன் இந்தியன் தியேட்டர் ஃபோக்கஸ்ட் ஆன். என்ன ஃபோக்கஸ் இருந்துச்சு சொல்லுங்கள்? டெவலப்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் தியேட்டர் வருமா? வாய்ப்பு இருக்கா? டக்கு டக்குன்னு சொல்லலாமே, இதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஓகே, ரிட்டர்ன் டு ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் தியேட்டர் இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? ட்ரெடிஷனுக்கும் வெஸ்டர்னுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதே ஆப்போசிட்ஸ். ஸோ தப்பு. தேர்ட் ஒன், சர்ச் ஃபார் ட்ரெடிஷ்னல் இந்தியன் தியேட்டர். வாய்ப்பு இருக்குல்ல? லாஸ்ட் ஒன் இருக்கு சார். மாடர்ன் வெஸ்டர்ன் தியேட்டருக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ த ஆன்சர் மஸ்ட் பி சர்ச் ஃபார் ட்ரெடிஷ்னல் இந்தியன் தியேட்டர். அவ்வளோதான். இப்போ சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். இந்த ஹோல் பேசேஜ் எதை பற்றி? ட்ரெடிஷ்னல் தியேட்டர்ஸ், இந்தியன் தியேட்டர்ஸ். அவ்வளோதான். இந்தியன் தியேட்டரை மீட் எடுக்கிறத பற்றி தான் இந்த பேராகிராஃப். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிச்சா? ரைட். ஸோ வி ஆர் டன் ஹியர். ஈஸியாக இருந்துச்சா இது வரைக்கும்? ஸோ இதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஆல்ரைட். நான் இன்னொரு பேசேஜும் தருவேன் உங்களுக்கு. மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது அதில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி. எனி டவுட் சோஃபார்? நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கைண்ட்லி லெட் மீ நோ. நோ டவுட்ஸ், ரைட்? ஈஸியாக தானே இருக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்புது பார்த்தீங்களா? அதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கூட
ஏதோ சொல்லலாம், நம்ம கையில் இருக்குது ஆன்சருங்கிறது. இது அப்படி கிடையாது, 2ல் போட்டு குழப்பிட்டு கிடப்போம். ஸோ யூசேஜ் ஆஃப் rough sheet is very very crucial to reading comprehension. If you don't use the rough sheet, you will go wrong because we are not human computers. நம்ம ரிமெம்பர் பண்ண முடியாது. we need the help of traditional setup. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இது எதை பற்றி டக்குன்னு ஸ்கிம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்கிம் பண்ணுங்கள் குயிக்காக. ஃபாஸ்ட். about storytelling narration. ஸ்டோரி டெல்லிங் நரேஷன். ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டோரி டெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டோரிஸ் தான் மொத்தத்தில். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? Yes, sir. த டைமர் இஸ் ஆன். டைமர் கரெக்டாக போயிட்டுருக்கும். நல்லா கவனிங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசேஜ் போவேன். இமீடியட்டாக யாரோ ஒருத்தர், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, போன உடனே இப்போ ரீட் பண்ணாதீங்க சரியா? போன உடனே இமீடியட்லி யூ ஹாவ் டு டெல் வாட் இஸ் த கீவேர்ட். திரும்ப இங்கே ரிட்டர்ன் வரணும், கண்டுபிடிக்கணும். டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். நான் எங்கேயும் நிற்பாட்ட மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என் கூட வாங்க. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என் கூடவே வந்துடுங்க, குயிக்காக முடிச்சிடலாம். ஓகே, இதில் ஏதாவது கீவேர்டு கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குது. என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேஷனல் ஆப்டிமிஸ்ட். ஓகே ரெண்டே வார்த்தை தான் சார். ஓகே, கீழே பார்த்துக்கோங்க, 3ஐயும் பார்த்துக்கோங்க. லைட்டாக மட்டும். ஓகே ரைட், ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட். இப்போ போகிறேன். ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட் டக்குன்னு கண்டுபிடிங்க. கமான், ஸ்டார்ட் ஸ்கிம்மிங். கண்டிப்பாக அந்த அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்பீட் நான் பண்ணேங்கிறதுக்காக சொல்லலை. நானும் பார்த்துட்டேன் சார். வெரி குட். கொஞ்சம் ஒரு மிடிலுக்கு கொஞ்சம் தாண்டி தான் இருக்குது. கரெக்டாக ரீட் பண்ணுங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சவங்க ப்ளீஸ். The rational optimists, however, do not realize. ஓகே. அதுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்குது. கரண்ட்லி திஸ் ட்ரெண்ட் இஸ் பீயிங் லெட் பை those who call themselves rational ஆப்டிமிஸ்ட். கண்டினியூ பண்ணுங்க. optimists. அவங்க யாருன்னு முதல்ல தெரியும். They tend to claim that it is human nature to compete and to succeed and also to profit at the expense of others. ஓகே, இன்னும் இருக்குது, அதனால் ரீட் பண்ணி தான் ஆகணும். கண்டினியூ பண்ணிடுங்க. The rational optimists, however, do not realize how humanity has progressed over time through amiable social networks and how large groups work in less selfishness and in the process accommodate rich and poor, high and low alike. ஓகே ரைட். நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கஷ்டமாக தானே இருந்துச்சு? இப்போது நம்ம என்ன செய்ய ஆமாம் போகிறோம்னா, இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பின்னாடி வருவோம். ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட்னால் யாருங்கிறான்? தே டென் டு கிளைம் தட், அதாவது இந்த வார்த்தை வரணும், லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு எங்கேயும் இருக்கா? சும்மா லாஜிக்கலாக கேட்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வார்த்தையை வச்சு பார்ப்போம். அப்படி எதுவும் இருக்கா இங்கே? No. நோ. அப்போ ஏதோ ஒன்று உள்ளேருந்து கேட்குறாங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன், அவங்க எல்லாரும் சென்சிபிளாகவும் சியர்ஃபுல்லாகவும் இருக்காங்களா? இந்த மாதிரி வார்த்தை எங்கேயா பார்க்குறீங்களா? முதல்ல ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா? இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட்டுங்கிறது ஒரு கூட்டம். ஆப்டிமிஸ்ட்னா என்னது? ஆப்டிமிஸ்ட்னா Positive thinker. வெரி குட். ரேஷ்னல்னா They question everything. Rational பகுத்தறிவு. thinking, forward thinking. அவ்வளோதான், பகுத்தறிவு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், அவங்கள பாருங்கள், அவங்கள பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்களா நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களா? இதுதான் என் கொஷின். சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக சொல்லிடுங்க. ஃபஸ்ட் லைன்லேயே அவங்களோட இதை பார்த்தாலே தெரியும். தே டென் டு கிளைம் தட். நெகட்டிவாக தானே இருக்கிறாங்க. Yes, sir. ரைட். அதே மாதிரி பாருங்கள், ரேஷ்னல் ஆப்டிமிஸ்ட் ஹவெவர் டூ நாட் ரியலைஸ். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஹவு ஹியூமனிட்டி ஹேஸ் ப்ராக்ரஸ்ட். ஹியூமனிட்டி எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சம்திங் தே ஆர் லுக்கிங் ஃபார் நெகட்டிவ்ஸ்.
ஸோ இதில் எது உங்களுக்கு பாசிபிளி ஒரு ஆன்சராக படுது? ஏயா பியா சியா? C. சி. C, sir. சி. ஓகே, சி எதுலலாம் இருக்குது? A and B. ஓகே, இப்போ குழப்புதா கடுமையா? இப்போ பாருங்கள், சி வருது, ஆனால் சி வந்து மற்ற இது கூட மேட்ச் ஆகுமா? ஆகிற மாதிரி தெரியலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி டைம்ஸில் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சென்சிபிள் அண்ட் சியர்ஃபுல், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள், எது ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்க? சென்சிபிள் அண்ட் சியர்ஃபுல். Look for opportunities. ஆப்பர்ச்சுனிட்டிஸா? ரைட், கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ம். ரைட், ஒரே ஒரு விஷயம், இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும் எக்ஸாமில்? வி ஷுட் மூவ் ஆன். ஓகே, ஸோ மூவ் ஆன் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன டெக்னிக்னு. ஓகே, வில் மூவ் ஆன். இப்போ வாங்க, இப்போ வாங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க, வாசிங்க பார்ப்போம் யாராவது. டோன்ட் வரி, வி வில் கம் அகேன். ம். Human become less selfish when. இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருக்கா? Yes, sir. They work in large groups. இப்போ ரேஷனல் லேப்டாப்ஸ் பார்க்குறப்போ அந்த லைனில் இருக்குது சார். ரைட், எல்லாரும் இதை ஃபீல் பண்ணீங்களா? இங்கே இருக்கிற எல்லாரும்? Yes, ரைட், sir. இப்போ ஒன்று கிடச்சிருச்சு, ஒன்றை தேடும்போது இன்னொன்று கிடச்சிருக்கு. இதுதான் டெக்னிக். தேடுவோம். ப்ராக்டிக்கல் பாசிபிள்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம். ப்ராக்டிக்கல் பாசிபிள்ஸ். அடுத்த குரூப் வந்துட்டாங்களே, கம் லெட்ஸ் செக் ஹூ தே ஆர். கீழே இந்த fourth line. Lastல the second line, sir. வெரி குட். This லாஸ்ட்லேருந்து aspect. தேர்ட் லைனில் இருக்குது. ஓகே, ப்ராக்டிக்கல் பாசிபிள்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த லைனை வாசிங்க பார்ப்போம். யாரோ ஒருத்தர் குயிக்காக. த ஆஸ்பெக்ட். ம். This aspect in storytelling is considered by the practical possibles who sit between those who say all is fine and cheerful and be individualistic, push to be a successful future, and those who ordain pessimism and fear that we are doomed. ஓகே, ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வர்ற வார்த்தையை கவனிங்க. ஹூ சிட் பிட்வீன், அவங்க என்ன பண்ணுறாங்க? ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்தா ரெண்டு குரூப் இருக்கணும்ல, லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. அந்த ரெண்டு பேர் யாரெல்லாம்? பிட்வீன். Optimistic person and அவ்வளோதான், அவ்வளோதான். கீழே பாருங்கள், ஆண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? அப்போ அந்த ஆண்டு நல்லா கவனிங்க. லாஸ்ட்டுக்கு முந்தின லைனில் பாருங்கள், நடுவில் ஆண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆண்டு தோஸ் ஹூ. அப்போ அந்த முன்னாடி இருந்த தோஸ் ஹூலேருந்து இது வரைக்கும் ஒரு குரூப்பு, ஆண்டுக்கு அப்புறம் உள்ள தோஸ் ஹூலேருந்து உள்ள லாஸ்ட் வரைக்கும் ஒரு குரூப்பு. கரெக்டாக இல்லையா? ஒரு குரூப்பு சியர்ஃபுல்லாக ஃபைனாக இருந்தால் போதுங்குது, இன்னொரு குரூப்பு ஃபியரையும் பெசிமிசமையும் சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் உட்கார்றவங்க தான் யார்? ப்ராக்டிக்கல் பாசிபிள்ஸ். இப்போ வாங்க ஆன்சருக்கு பார்ப்போமா, செக் பண்ணுங்கள். சியர்ஃபுல்லாக கேர்ஃப்ரீயாக இருப்பாங்களா, மிட்வே பார்த்து சூஸ் பண்ணுவாங்களா, செல்ஃப் சென்டர்ட்னா இருப்பாங்களா, டூம் மாங்கர்ஸாக இருப்பாங்களா? midway part. B, option B. இதில் டவுட்டே இல்லைல்ல. ரைட், மிட்வே பார்த்துன்னா இன்பிட்வீன், நடுவில்னு பார்த்தோம். இங்கேயும் மிட்வே பார்த்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவ்வளோதான், தூக்கி போட்டுட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட், ஸ்டோரி டெல்லிங்னா என்ன? ஆர்ட்டா, சயின்ஸா, ஜீனா, வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமனா? ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இது டைரக்ட் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் வாசிச்சு சொல்லிடுங்க டக்குன்னு. What makes us human? Makes us human. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுவும் யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு, அவர் நாலேஜ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப். கொஞ்சம் கீழே பார்த்துக்கோங்க, ஏன்னா இதில் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சில ஸ்டோரிஸா, எல்லா ஸ்டோரிஸா, சில ஸ்டோரிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதா, சில ஸ்டோரிஸ் சர்வைவ் ஆகுறதா? நாலேஜ்னா என்ன, மொத்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? லெட்ஸ் மேக் இட் ஃபாஸ்ட். நாலேஜ் 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 எனக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நாலேஜ் Few stories that survive. First, then the third line. Fifth line, sir. ஃபிஃப்த் லைன். Fifth line, sir. அவர் ஹிஸ்ட்ரி Few stories that we நாலேஜ் survive. ஆர் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபியூ ஸ்டோரிஸ் தட் சர்வைவ். அப்போ ஆன்சர் என்னது? ஃபோர்த் ஒன். அப்படி தானே? நான் தான் ரொம்ப வேகமாக Yes, sir. போகணும்.
ரைட்டு, Yes, yes. எதுக்கும் ஒருக்கா செக் பண்ணிடுவோம். ஓகே, Yes, sir. Correct. நெக்ஸ்ட் ஒன். ஹவு த ஃபியூச்சர் வில் டர்ன் அவுட் டு பி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டோரிஸ்? கொஷின் மார்க். ஏமா நல்லா கவனிங்க, இது கொஷின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. எஸ் நோவாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹவு த ஃபியூச்சர் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது ஸ்டோரிஸில் டிபெண்ட் ஆகி இருக்கா? ஆன்சரை கண்டுபிடிப்போம், வாங்க பார்ப்போம். ஃபியூச்சர்னு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்களோ தூக்குங்க, ஏற்கனவே பார்த்தது தான். ஃபியூச்சர் கீழே உள்ளது எல்லாமே வாட்ச மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி. மேலே இருந்தால் இவன் கேட்டிருக்கணும். ஃபியூச்சர் And how the future will turn out depends. வாசிங்க அதை. And how the future will turn out depends partly We collectively choose to believe. சூஸ் டு on பிலீவ். which story we collectively choose to believe. ஓகே, இப்போ அதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கு? சாரி, இது வி கலெக்டிவ்லி சூஸ் Yes, டு sir. Option B. Option B. சரி, குழப்பவே வேண்டாம், போதும். ரைட், இப்போ நம்ம விட்டது என்னது? First one. First question. ரைட், நல்லா கவனிச்சிருவோம். இப்போ பாருங்கள், இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ தான் கிடச்சிருக்கு, ஒன்றே ஒன்று கரெக்டாக. அது என்னது? Option C. Selfish driven. செல்ஃபிஷ்ஷு. அந்த பயலுக செல்ஃபிஷ்ஷு. இப்போ அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா கொஷின்லே அவங்களோட பேரே என்னது? அவங்க பேரே என்னது? Rational optimist. ரைட்டு, ஒன்று கிளியர். அப்போது அவங்க வந்து சென்சிபிள் அண்ட் சியர்ஃபுல்லுங்கிறதும் பாசிட்டிவ் தானே? சியர்ஃபுல்லாக இருப்பாங்க, சென்சிபிளாக இருப்பாங்க. சென்சிபிளாக இருப்பாங்களான்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பட் சியர்ஃபுல் தானே, ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ நம்மளுக்கு பியும் சியும் ஒரு வகையில் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ ஏ வருமா வராதா? தே லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இல்லையா? அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? இல்ல சார், செல்ஃபிஷ் ட்ரிவன்னாலே லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தானே சார். இந்த செல்ஃபிஷா இருந்தா அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் யூஸ் பண்ணிப்பான். அது ரைட்டு, ஆனால் இதில் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? So in the last line, it's given that in the practical possibles part on this. So Adila, it was given who sit between those who say all is fine and cheerful and be individualistic. So they are talking about the rational optimists. So adanal maybe option B and C varala. அதாவது ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் லெஃப்ட் சைடு ஆப்டிமிசம் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, நடுவில் தான் இந்த ப்ராக்டிக்கல் பாசிபிள் உட்கார்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. ரைட்டு, இப்போ அகெயின் ஐ எம் கிவிங் யூ ஒன் சாய்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறதுக்கு இன்னும் பியூராக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எங்கேயாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டு தான், பட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவாங்க, உங்களோட ஆங்கிள் எல்லாமே ஐ அப்ரிஷியேட். பட் இங்கே ஏதாவது ஒன்று கிடைக்குதா க்ளூ? So the sentence, they tend to claim that it is human nature to compete. And it shows that they are வெரி குட், அவ்வளோதான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். டென் டு கிளைம் தட் இட் இஸ் ஹியூமன் நேச்சர் டு கம்பீட் அண்ட் சக்சீட். அதாவது போராடணும் அப்படின்னாலே ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறாங்கன்னு அர்த்தம். ஆல்ரைட், அண்ட் ஆல்சோ டு ப்ராஃபிட் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை தேடி அது மூலமாக நம்ம ப்ராஃபிட் அடையணும்னு சொல்கிறதுல இவன் செல்ஃபிஷாக இருக்கான். ஆனால் அதே நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கான், அட் த சேம் டைம் சியர்ஃபுல்லாகவும் இருக்கான். ஆனால் அடுத்த லைன் நமக்கு தேவையே இல்லை. அதுதான் ஆனஸ்ட்லி உண்மை. நமக்கு ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் ஆன்சர் இருக்குது. த ரேஷனல் ஆப்டிமிஸ்ட் ஹவவர் டூ நாட் ரியலைஸ், அவங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல நெகட்டிவிட்டி இருக்குது. அவ்வளோதான், நம்ம நெகட்டிவ்ங்கிறது தெரியுது. பட் அட் த சேம் டைம் இவன் இங்கே பேரே என்ன வச்சுட்டு திரியிறாங்க. நமக்கு இங்கே என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும் தெரியுமா? ரேஷனல் ஆப்டிமிஸ்ட்னா யார்? அவ்வளோதான் வேணும். அவன் என்ன பண்ணால், அவன் என்ன ரியலைஸ் பண்ணலை, அதுக்கெலாம் நமக்குள்ளே போகக்கூடாது. நமக்கு ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது மட்டும்தான் ஆன்சர். தே டென் டு கிளைம் தட், அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க? ஹியூமன் நேச்சரே கம்பீட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு சக்சீட். அப்போது சக்சீட் பண்ணணும்னா அவன் ஆப்டிமிசமை தான் குறி வைக்கிறான். அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸுங்கிறதுல செல்ஃபிஷ்னஸ் வந்துருச்சு. ஸோ 3 ஜஸ்டிஃபிகேஷன். இந்த மாதிரி கொஷினில் நீங்கள் ராங்காக போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸில் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து ஒருக்கா பார்க்கணும், ஃபஸ்ட்டே பார்க்காதீங்க. லாஸ்ட்டாக வந்து, ஏன்னா ஃப்ரெஷ் மைண்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆனால் ஒரே விஷயத்தில் டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே ஃபைன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5ல் 3 டேரக்ட் தான், மீதி 2 உங்கள் கையில். 2 3 தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுக்கும், பட் அதுவும் ஈஸி தான். ஓகே, வாஸ் த டெக்னிக் ஈஸி? am I confusing you? No, sir, it was easy. I think it should be easy. Okay, so God bless you. ஒரு 2-3 things மட்டும்